துடுக்காக பேசிய மனைவியின் கரத்தை சிறைபிடித்து அவளிடம் வாதப்போர் புரிந்து வந்திருந்தான் ஆதித்யன். தன்னவர்களையெல்லாம் மயக்கி அவள் வசப்படுத்திக் கொண்டதாக மனைவியை சாடும் தொனியில் பாராட்டி வந்தான். மனைவியின் குணத்தை நினைத்து அத்தனை குதூகலம் இருந்தது அரசனுக்கு. கணவனிடமிருந்து சற்று விலகிச் சென்றவள் தன்னை குற்றம் சாட்டுவது போல பேசி வந்தவனிடம், ஆம், உங்களவர்களை எல்லாம் மயக்கி உங்களிடமிருந்து அபகரித்துக் கொண்டேன். இப்போது அதற்கு என்னவாம்? ஏதோ நீங்கள் செய்யாத கபடத்தை நான் செய்துவிட்டது போல கோபம் கொள்கிறீர்கள். எம் நாட்டு மக்களை உங்கள் அன்புக்கு அடிமையாக்கினீர்கள். எம் தந்தைமார்களை உங்கள் மீது பித்து பிடித்து திரிய வைத்தீர்கள். எங்கள் மீது பாசத்தை கொட்டி வந்த எங்கள் தாய்மார்கள் உங்களைக் கண்டால் என்னையும் என் தமக்கையையும் மறந்து போகும்படி செய்தீர்கள். இவற்றையெல்லாம் கூட மன்னித்து விடலாம் பிரபு. நானும் என் அக்காளும் ஒரே மாதிரியாகத்தான் சிந்திப்போம். ஒட்டிப் பிறந்த இரட்டையர்கள் போல அவளுக்கு வலி என்றால் நான் அழுவேன், எனக்கு துயர் என்றால் அவள் கலங்கி வந்தாள். அப்படி இணைப்பிரியா சகோதரிகளான எங்களை உங்களுக்காக ஒருவருக்கொருவர் சண்டையிடும்படி செய்துவிட்டீர்கள். எதற்காக எங்கள் கண்களில் பட்டீர்கள்? எம் நாட்டுப் பக்கம் நீங்கள் வந்திராவிட்டால் உங்களிடம் மயங்கி உங்களை காதலித்திருக்க மாட்டோம். இருவரும் ஒரே நபரை காதலித்து எங்களுக்குள் மனக்கசப்பு நேரும்படியும் நடந்து கொண்டிருக்க மாட்டோம். இது அத்தனைக்கும் காரணம் தாங்கள்தான். நீங்கள் அழகாக பிறந்ததுதான் காரணம். அழகு கூட ஆண்டவன் கொடுப்பது, அதை விட்டு தள்ளுங்கள். ஆனால் அறிவும் வீரமும் நீங்களாக வளர்த்து கொண்டதுதானே. அவற்றை அளவில்லாமல் வளர்த்து கொண்டு எதற்காக எங்கள் எதிரில் வந்தீர்கள்? அக்கா தங்கைக்குள் சண்டை மூளச் செய்யவா? எப்படியோ சண்டையை தூண்டிவிட்டீர்கள் அல்லவா? என் அக்காள் என்னை விட உங்களிடம்தான் அதிக நேரம் செலவழிக்கிறாள். என்னை விட உங்கள் அருகாமையைத்தான் நாடுகிறாள். எங்கள் பல வருட அன்பை சீர்குலைத்த உங்களை பழிவாங்கத்தான் உங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது அன்பை பொழிந்து அவர்களை நான் உங்களிடம் இருந்து பிரிக்கிறேன். என்ன கேட்டீர்கள்? உங்கள் மகளையும் பிரித்து விடுவேனோ என்றுதானே கேட்டீர்கள்? உங்கள் மகளை மட்டுமல்ல, என் அதீத அன்பால் வரவிருக்கும் உங்கள் அன்னையையும் உங்களிடம் இருந்து பிரிக்கத்தான் போகிறேன். நீலா அத்தை மகன் உங்களை விட மருமகள் என் மீதுதான் பாசத்தை பொழியப் போகிறார். அதை பார்த்து நீங்கள் பொறாமையில் புழுங்கப் போகிறீர்கள் என்று பாசம் காட்டுவதையே ஏதோ பழித்தீர்க்கும் செயல் போல வர்ணித்து கணவனிடம் சவால் விட்டு வந்தாள் ஸ்வர்ணிகா. ஆதித்யன் மனைவியிடம், நான் அழகாக இருந்தால் உங்களை யாரடி என்னிடம் மயங்கச் சொன்னது? இத்தனை காலமும் நான் பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில்தான் உங்களை மயக்கி வந்தேன். என் தமையனிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்த பிறகு இனி என் வேலையே சகோதரிகள் உங்களை என் பால் மருகச் செய்வதுதான். என்னை எத்தனை தூரம் ஏங்க விட்டிருப்பீர்கள் இருவரும். உங்களை எனக்காக ஏங்கச் செய்கிறேன். யார் என்னை நெருங்குவது என்று உங்களுக்குள் போட்டியும் பொறாமையும் ஏற்படச் செய்கிறேன். பார்த்து கொண்டிரு என தன் பங்குக்கு தானும் பழித்திருப்பது போன்று பொய் சவால் செய்தான். அரசன் பேசி முடிக்க அந்நேரம் அரைக்கதவை யாரோ தட்டுவது போன்று ஓசை கேட்டது. அரசன் தானே சென்று கதவை திறந்து வந்திருந்த காவலனிடம் விசாரித்தான். சந்திக்க வந்தவனிடத்தில் ஆதித்யன் கவனத்தை செலுத்தியிருக்க, அறைக்குள் இருந்த ஸ்வர்ணிகாவோ கணவன் பேச்சை மனதில் அசை போட்டு பார்த்து, நீங்கள் நினைப்பது நிறைவேறாது பிரபு. உங்களுக்காக நான் என் தமக்கையிடம் போட்டியிடுவது இனி நடக்காது. என்றைக்கு இருந்தாலும் என் வாழ்க்கை சௌபவதத்தில்தான். தங்களுடைய இன்னல்கள் நீங்கி தாங்கள் எதிர்பார்த்ததையெல்லாம் அடைந்த பிறகு யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் நான் என் நாட்டிற்கு சென்று விடுவேன். நான் இதுவரையிலும் புரிந்த தவறுகளே போதும். அக்காளின் கணவரை காதலித்து இனியும் தவறளிக்க மாட்டேன். நீங்கள் கூறியபடி உங்களவர்கள் என் குணத்தால் கவரப்பட்டு என் மீது அன்பை சொறிவது உண்மைதான். அவர்களிடமிருந்து விலகியிருக்கத்தான் நான் என்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறேன். உங்கள் கால் காயத்தினால்தான், உங்களுடைய ஆணைக்கு அடிபணிந்துதான் 3 நாட்களாக உங்களுடனேயே நேரம் செலவிட்டு வருகிறேன். இது தவறுதான் பிரபு. தங்களிடம் நான் இடைவெளியை கடைபிடிப்பதுதான் என் தமக்கைக்கு நல்லது, அவளது நல்வாழ்வுக்கு நல்லது. தங்களை நான் வற்புறுத்தி திருமணம் செய்து கொண்ட தவறை யார் வேண்டுமானாலும் மன்னிக்கலாம் பிரபு. சம்பந்தப்பட்ட தாங்களும் என் தமக்கையும் கூட அதை மன்னிக்கலாம். ஆனால் என்னால் என்னை மன்னிக்க முடியவில்லை. நான் செய்த தவறுக்கு நான் தான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களிடமிருந்து நான் சிறிது சிறிதாக விலகத் துவங்கிவிட்டேன். நீங்கள் மட்டும் என்னை விலகி இருக்க அனுமதிப்பதில்லை. நீங்கள் என்னை மறப்பதற்கு உங்கள் தாயின் வரவும் குழந்தையின் வரவும் நிச்சயம் எனக்கு உதவி செய்யும். அதன் பின்பு யாருக்கும் பாரமாக இல்லாமல் நான் நாடு திரும்பி விடுவேன் அரசே. என் மனதில் உள்ள திட்டத்தை உங்களிடம் வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்தினால் நான் தங்களை விட்டு நீங்கிச் செல்வதற்கு தாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டீர்கள். அதே நேரத்தில் என் குற்ற உணர்ச்சியுடனேயே என்னால் உங்களுடன் தொடர்ந்து வாழவும் முடியாது. நான் உங்களிடம் நடித்து ஏமாற்றுவதற்கு என்னை மன்னியுங்கள் பிரபு என மனதிற்குள்ளேயே கணவனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்தாள் ஸ்வர்ணிகா. வந்திருந்த காவலனிடம் விசாரித்துவிட்டு ஆதித்யன் மனைவியின் புறம் திரும்ப, அவளோ
கண்களில் நீர்மல்க தன்னையே நோக்கிக் கொண்டிருந்ததைக் கண்டான் அரசன். மனைவியின் மனதை ஊடுருவி அவளை விழிநீர் சிந்த வைத்த விஷயத்தை அறிந்துவிடலாம் என்று முயற்சித்தான். ஆனால் ஸ்வர்ணிகா தனது எண்ண ஓட்டத்தை நிறுத்தியிருந்தாள். அருகில் சென்று மனைவியின் தோளை பிடித்து உலுக்கி, "என்னாயிற்று ஸ்வர்ணிகா? ஏன் கண்களில் நீர்மல்கி கிடக்கிறது? என்னை நீங்கிச் செல்ல வேண்டும் என்று வருந்துகிறாயா? உனக்கு இஷ்டமில்லையெனில் நீ செல்ல வேண்டாம் அம்மா. யார் உன்னை செல்லச் சொல்லி வற்புறுத்தியது?" என மனைவியின் மனதை படித்துவிட்டவன் போல துல்லியமாக கேட்டான். மனதின் ரகசியம் அரசருக்கு தெரிந்துவிட்டதா என்ற எண்ணத்தில் ஸ்வர்ணிகா அதிர்ந்து போய், "எதை பற்றி கூறுகிறீர்கள் பிரபு? நான் எங்கே போக வேண்டும்? இங்குதானே இருக்கிறேன். என்னை வற்புறுத்த இந்நாட்டில் யாருக்கு துணிவிருக்கிறது? நான் எங்கும் செல்ல மாட்டேன்" என தன் உள்ளத்து ரகசியத்தை மறைக்கும் வகையில் கணவனிடம் சமாளித்து வந்தாள். மனைவியின் பேச்சில் ஆதித்யனுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாது, "நான் எதை பற்றி கூறுகிறேன் என்று உனக்கு தெரிகிறதா இல்லையா? நான் கூறுவதை விடு. இப்போது வந்திருந்த காவலன் தெரிவித்துவிட்டு சென்ற தகவலாவது உன் செவியில் விழுந்ததா இல்லையா? அந்த தடிப்பயல் வருணன் உன்னை வாழ்பெயர்ச்சி செய்வதற்கு அழைத்திருக்கிறான். எத்தனை திமிர் அந்த பயலுக்கு! நீ என்னுடன் தனிமையில் இருப்பது தெரிந்தும் நம் ஏகாந்தத்திற்கு இடையூறு செய்யும் வகையில் உன்னை அழைக்கிறான். நான் அவனை மன்னித்து வருவதால் அவனுக்கு என் மீது பயம் அகன்று போய்விட்டது. எனக்கு அவன் கொடுத்து வரும் தொல்லைகளுக்கு எல்லாம் மொத்தமாக ஒரு நாள் பழி தீர்க்கப் போகிறேன். அன்று என் காலில் விழுந்து தன்னை விட்டுவிடச் சொல்லி அழுது மன்றாடப் போகிறான். செல்ல இஷ்டமில்லையெனில் நீ பயிற்சிக்கு போக வேண்டாம் ஸ்வர்ணிகா, என்னுடனேயே இரு" என வீரன் கூறிவிட்டு சென்ற தகவலை தற்குறிப்பேற்றத்தோடு மனைவிடம் தெரிவித்து வந்தான் அரசன். நல்ல வேளையாக தான் மனதினுள் எண்ணி வந்தது கணவனின் கவனத்திற்கு செல்லவில்லையே என்று நிம்மதியடைந்த ஸ்வர்ணிகா பேச்சை மாற்றுவதற்காக கணவனின் பேச்சில் குறுக்கிட்டு, "அதைப்படி பயிற்சிக்கு போகாமல் இருப்பது அது தவறல்லவா? காயம் உங்களுக்குத்தானே. நான் ஏன் பயிற்சி மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும்? கணவனை கவனிப்பது ஒன்றுதான் பெண்களின் கடமையா? தற்காப்பு கலைகளையும் உலக ஞானத்தையும் வளர்த்து கொள்ள பெண்களுக்கு உரிமை இல்லையா என்ன? தாங்கள் வெளியேற மகாராணி அனுமதி மறுத்துள்ளதால் தாங்கள் அமைதியாக அறையில் விட்டிருக்கிறீர்கள். இல்லையேல் கால் காயத்தையும் மீறி தாங்களும் வாழ்பெயர்ச்சி செய்ய கிளம்பியிருப்பீர்கள் தானே? உங்களது விளையாட்டுத்தனங்களுக்கு என் பயிற்சியையும் என் அன்றாட பணிகளையும் புறந்தள்ளிவிட்டு 3 நாட்களாக உங்களுடனேயே பொழுதை கழித்து விட்டேன். இதற்கு மேல் என்னால் முடியாதப்பா. நான் பயிற்சிக்கு செல்கிறேன். என் குரு அழைக்கிறார். குருவின் கட்டளையை மீறுவது சிஷ்யைக்கு உகந்த செயல் அல்ல. நான் உங்களுடனேயே இருக்க வேண்டுமாயின் சீக்கிரம் காயத்தை குணப்படுத்திக் கொண்டு எனக்கு நீங்கள் வந்து பாடம் கற்பியுங்கள். அதுவரை தளபதி வருணனிடத்திலேயே நான் பயின்று கொள்கிறேன்" என கூறி அறையில் இருந்த தனது உடைமைகளையெல்லாம் வேக வேகமாக எடுத்துக்கொண்டபடி பதில் கூறவோ தனக்கு தடை போடவோ கணவனுக்கு அவகாசம் கொடாமல் அறையிலிருந்து ஓடிச் சென்றாள் ஸ்வர்ணிகா. அத்தனை நேரம் சாதாரணமாக பேசி வந்து திடீரென விசித்திரமாக நடந்து கொண்ட மனைவியின் செயலுக்கான காரணம் புரியாமல் சென்றவளை விந்தையாக நோக்கிக் கொண்டிருந்தான் ஆதித்யன். தன் மாளிகையிலிருந்து வெளியேறிய ஸ்வர்ணிகா ஒரு நாளிகையில் பயிற்சிக்கான ஆடைகளை உடுத்திக் கொண்டு அவள் தங்கியிருந்த வீடு அமைந்திருந்த பகுதியில் இருந்து வேக வேகமாக திடலுக்கு ஓடிச் செல்வதை மாடியின் பலகனி வழியாக கண்டுகொண்டிருந்தான் ஆதித்யன். துணைக்கு பெண்கள் சிலரும் உடன் செல்ல பயிற்சி பெறுவதற்காக குதிரை ஏறி கோட்டையை விட்டு புறப்பட்டு சென்றாள். ஏதேதோ எண்ண ஓட்டங்கள் மனதில் அலைமோதிக் கொண்டிருக்க நேரம் போனது தெரியாமல் 2 நாழிகைகளுக்கும் மேல் திறந்தவெளி பகுதியில் நின்றவாறு கோட்டை திடலில் பார்வையை செலுத்தியிருந்தான் ஆதித்யன். காயம்பட்ட காலில் வலி எடுத்த பிறகே தான் வெகுநேரமாக தன்னையும் மறந்து நின்றிருப்பது அரசனுக்கு உறுத்தியது. அறைக்குள் செல்ல மனம் வராமல் நாற்காலியை இழுத்து போட்டு திடலை பார்த்த வண்ணமே அமர்ந்து விட்டான். ஆதித்யன் அமர்ந்த சில கணங்களில் கோட்டை வாயிலின் வழியாக சில குதிரைகள் உள்ளே பிரவேசித்தன. குதிரை வீரர்களின் முகங்கள் தூரத்தில் இருந்த அரசனுக்கு தெளிவாக தெரியவில்லை. எனினும் தனக்கு முன்பே கிடைத்த தகவலை கொண்டு குதிரையில் வந்தவர்கள் யாராக இருப்பர் என்று யூகித்திருந்த அரசன் அமர்ந்த வேகத்தில் எழுந்து நின்றான். நின்று வந்திருந்தவர்களின் மேல் கவனத்தை பதிக்க வீரர்கள் அரசனின் பார்வைக்கு தெளிவாக எட்டும் தூரத்தில் நெருங்கி வந்திருந்தனர். அதில் முதல் குதிரையில் வந்திருந்த மனிதன் கைகள் கட்டப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட கைது செய்யப்பட்டது போல குதிரையுடன் பிணைக்கப்பட்டிருந்தான். அவன் முகம் அவமானத்தினாலும் குற்ற உணர்ச்சியினாலும் கன்றி போயிருந்தது அரசனின் கண்களுக்கு தெளிவாகப்பட்டது. அப்படி சோகமே உருவாகி வந்திருந்தவன் ஆதித்யனால் மெய்க்காவல் படைத்தளபதியாக நியமிக்கப்பட்டவனும் அகல்யாவின் காதலனுமான ராகவன்தான். ராகவன் உட்பட அவனை கைது செய்து அழைத்து வந்திருந்த அகிலனையும் அவனது வீரர்களையும் வரவேற்று வர அரவிந்தன் அவ்விடத்திற்கு விரைந்து சென்றான்.
அரசன் நின்றிருந்த பலகனியை வந்தவர்களிடம் அரவிந்தன் சுட்டிக்காட்ட, அண்ணாந்து பார்த்த வீரர்கள் அனைவரும் முதுகை வளைத்து சிரம் தாழ்த்தி ஆதித்யனுக்கு வணக்கம் தெரிவித்தனர். ராகவனைத் தவிர. ராகவன் முதுகை வளைக்கவெல்லாம் இல்லை. அவன் திரள் என்றும் பாராமல் நேராக தரையில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கும் பாணியில் அரசனை நோக்கி தலைக்கு மேல் கைகளை கூப்பியிருந்தான். சாதாரணமாகவே அரசனை ஏறிடத்து நோக்க அஞ்சியபடி பயணம் செய்து வந்திருந்த ராகவன் மேல் மாடத்தில் கைப்பிடிச் சுவரில் கைகளை அகல பதித்தபடி தோற்றத்தில் கம்பீரமும் முகத்தில் கடுமையும் கலந்து நின்றிருந்த அரசனை காண்கையில் ராகவனின் உடல் மூளையின் ஆணையின்றி தானாகவே தரையில் மண்டியிட்டிருந்தது. அகிலன் மற்றும் அவனது வீரர்களின் மரியாதையை தலையசைத்து ஏற்றுக்கொண்ட ஆதித்யன் திட்டில் பதித்திருந்த தனது வலது கரத்தை உயர்த்தி அகிலன், ராகவன், அரவிந்தனை சுட்டிக்காட்டி அவர்கள் மூவரையும் தன்னிடத்தே வருமாறு கையசைத்தான். அரசனின் ஆணையை உணர்ந்த அகிலன் தன்னுடன் வந்திருந்த வீரர்களை ஓய்வெடுக்கச் செல்லுமாறு அறிவுறுத்திவிட்டு அரசனிடம் நடை போட்டுச் சென்றான். ராகவனின் கட்டுக்களை அவிழ்த்து விட்டிருந்த அரவிந்தன் அவனுடன் சேர்ந்து தானும் அரசனின் மாளிகையை நோக்கிச் சென்றான். மாடிப்படி ஏறி அரசன் இருந்த அறையை அடைந்தனர் மூவரும். பலகணியில் இருந்து அறைக்குள் வந்து வருபவர்களை எதிர்நோக்கியிருந்த ஆதித்யன் உள்ளே நுழைந்து தனக்கு மரியாதை தெரிவித்தவர்களின் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு கதவை மூடச் சொல்லி அரவிந்தனுக்கு உத்தரவிட்டான். இளவரசனும் அவ்வாறே அறைக்கதவை மூட, கதவு அடைபட்ட அடுத்த நொடி ராகவனின் கன்னத்தில் ஓங்கி அறை கொடுத்திருந்தான் அரசன். ஏற்கனவே அரசனை தலைநிமிர்ந்து பார்க்க அவமானம் இடம் கொடுக்காமல் தவித்து வந்திருந்த ராகவன் அரசன் கொடுத்த பலமான அறையால் தலை நிமிர முடியாமல் கலங்கிப் போனான். பல நாட்களாக சரியான உணவு உறக்கம் இல்லாமல் மிகவும் பலவீனமாக இருந்த ராகவன் அரசனின் அடியை தாங்க இயலாமல் விழப்போனான். அறைக்குள் நுழைந்த போதே அரசனின் கண்களைக் கொண்டு நடக்கவிருந்ததை யூகித்திருந்த அகிலன் விழவிருந்தவனை சரியான நேரத்தில் தாங்கி பிடித்தான். அறை கொடுத்தும் ஆதித்யனின் ஆவேசம் தணிந்திருக்கவில்லை. மேலும் தாக்குவதற்காக ராகவனிடம் அரசன் விரைய, அரவிந்தன் அரசனிடம் கைகூப்பி, தளபதியின் நிலை சரியில்லை அரசே, அவர் மிகவும் சோர்வாக உள்ளார். தங்கள் அடியை தாங்க மாட்டார். அவர் நன்கு உணவுண்டு தேறி வரட்டும், பின்னர் தங்களது கோபத்தை அவரிடம் வெளிப்படுத்துங்கள் என்று கைகூப்பி வேண்டினான். அரவிந்தன் எடுத்துரைத்த பிறகே வீட்டு மாப்பிள்ளையை மரியாதையாக நடத்தச் சொல்லி மனைவி அறிவுறுத்திவிட்டு போனது ஆதித்யனின் நினைவுக்கு வந்தது. அளவுக்கு மீறிய கோபத்தில் தான் தவறிழைத்து விட்டதை உணர்ந்த அரசன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமலும் அதனை முழுமையாக வெளிப்படுத்த முடியாமலும் அருகிலிருந்த மேசையில் ஆவேசமாக ஓங்கி தட்டினான். அரசனின் கோபத்தை அந்த மரச்சாமான் தாங்க முடியாமல் விரிசல் விட்டது. அரசனின் ஆத்திரத்திற்கு தேக்கு மரமே முறிந்து போனதைக் கண்டு அந்த அடி தனது தேகத்தில் விழுந்திருந்தால் தன்னிலை என்னவாகியிருக்கும் என்று அஞ்சி பதறினான் ராகவன். மேசையை பதம் பார்த்த ஆதித்யன் அடுத்ததாக அதனுடன் இணை பிரியாமல் பல்லாண்டுகள் இருந்து வந்திருந்த நாற்காலியின் ஆயுளையும் முடுக்க எண்ணினான் போல. வலுவான தனித்தனி உருளைகளைக் கொண்டு முதுகை சாய்க்கும் பகுதி அமைக்கப்பட்டிருந்தது அந்த நாற்காலியில். அதன் 2வது உருளைக்கு முன்னால் பெருவிரலை செருகியவன் 5வது உருளைக்கு பின்னால் மீதி 4 விரல்களையும் செருகி பலம் கொண்ட மட்டும் அதனை இறுக்கினான் ஆதித்யன். மரம் விரிசலடையும் சத்தம் அனைவரது காதுகளிலும் தெளிவாக கேட்க, அரவிந்தன் இம்முறை அரசனிடம், பிரபு, தாங்களே தங்களை காயப்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஏற்கனவே காலில் காயம்பட்டுள்ளது. இப்போது கையிலும் காயத்தை வாங்க வேண்டாம். ராகவனை காயப்படுத்த வேண்டாம் என்று வேண்டினேன்தான். அதற்கர்த்தம் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதல்ல. சாந்தமடையுங்கள் பிரபு என்று மன்றாடியவாறே அரசனின் கரத்திலிருந்து நாற்காலியை விடுவிக்க போராடினான். ராகவனை தாக்கியும் கோபத்தை வெளிப்படுத்த அனுமதிக்கவில்லை அரவிந்தனும் தனது மனைவியின் அறிவுரையும். மரச்சாமானை உடைத்து ஆத்திரத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று பார்த்தால் அதற்கும் அரவிந்தன் தடை செய்தான். தகாத சொற்களை பேசுவது ஆதித்யனுக்கு பிடிக்காது. இருந்தாலும் தனது கோபத்தை வெளிப்படுத்தியே தீர வேண்டும் என்ற அவதியில் பெருகி வந்த அவதூறு வார்த்தைகளை மெல்லவும் முடியாமல் வெளிக்கொட்டவும் முடியாமல் போராடி வந்தான் அரசன். அகிலன் அரசனின் தோள்களைப் பற்றி, பிரபு, தயவு கூர்ந்து கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். தங்கள் ஆவேசத்தை தாங்க இவர் வருணன் இல்லை. தளபதி ஒருவரால் தான் தங்கள் அடியையும் வசவையும் தாங்க முடியும். அவரைத் தவிர எங்கள் யாருக்கும் அத்தகைய துணிவு இல்லை அரசே என அகிலன் அரசனை சமாதானம் செய்ய முயன்று கொண்டிருக்க, ஆதித்யனின் அடியோ அசிங்கமான வசவுகளோ தேவையின்றி அவனது சீற்றமான பார்வை ஒன்றே ராகவனின் சிந்தை அடியோடு கலங்கிப் போவதற்கு போதுமானதாக இருந்தது. அரசனின் அனல் பார்வையை எதிர்கொள்ள இயலாமல் ராகவன் தவித்துக் கொண்டிருக்க, சரியாக அந்நேரம்
வாயிற்கதவு சம்பிரதாயத்திற்கு 2 முறை தட்டப்பட்டு பிறகு உத்தரவை எதிர்பார்க்காமல் அது வெளியில் இருந்து தானாக திறக்கவும் பட்டது. கதவை திறந்து உள்ளே நுழைந்த மனிதனைக் கண்டு ஆதித்யன், இங்கு என்னடா செய்கிறாய்? வாழ்பயிற்சி அளிப்பதற்கு ஸ்வர்ணிகாவுடன் செல்லவில்லையா நீ? அவள் தனியாகவா சென்றிருக்கிறாள்? பயிற்சி பெற வரச் சொல்லி நீதானே ஆள் அனுப்பினாய். சிறிதும் பொறுப்பில்லை உனக்கு? அவளுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் என்ன செய்வது? என்றெல்லாம் சாதாரண நிந்தனைகளில் ஆரம்பித்து அதன் பின்னர் காட்டமான வார்த்தைகளால் வெறுப்பை அள்ளி கொட்டி வந்தான் அரசன். தன்னிலை விளக்கம் கொடுப்பதற்கு தொடர்ந்து முயன்று வந்த வருணனை பேசவிடாமல் தடை செய்து தொடர்ந்து திட்டி தீர்த்தான் ஆதித்யன். ராகவனின் மீது இருந்த கோபமும் மனைவிக்கு ஆபத்து நேர்ந்து விடுமோ என்ற அச்சமுமே அரசனை வசைபாடச் செய்கிறது என்று உணர்ந்த வருணன் ஆதித்யனின் முதுகுப்புறமாகச் சென்று அவனது வாயை பின்னால் இருந்தபடி அடைத்தவன், தயவு கூர்ந்து விளக்கம் கொடுப்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் பிரபு. அரசி பாதுகாப்பாகத்தான் உள்ளார். என்னை விட வலிமை வாய்ந்த ஒருவரின் பாதுகாப்பில் அவர் பயிற்சி பெற சென்றிருக்கிறார். தேவியை அழைத்துச் சென்ற அந்த மனிதர் தங்களை வேண்டுமானால் காயப்படுத்துவார். ஆனால் தனது தங்கையின் மீது ஒரு துரும்பு படக்கூட அனுமதிக்க மாட்டார். நான் குறிப்பிடுவது யாரை என்று நீங்கள் யூகித்திருப்பீர்கள். பிரதாபன் அண்ணாவுடன் தான் தேவி வெளியே சென்றிருக்கிறார். நீங்கள் அச்சம் கொள்ளவோ என்னை அவதூறு வார்த்தைகளால் நிந்திக்கவோ அவசியமில்லை பிரபு என்று விளக்கம் கொடுத்தான் வருணன். தனக்கு முன்னால் நின்றபடி தன்னை தீண்ட அஞ்சியே முதுகுக்கு பின்னால் நின்று வாயடைத்தவனின் செயலை உணர்ந்து கொண்ட ஆதித்யன் வருணனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு, முன்புறமாக வாடா கோழையே, உன் வீரமெல்லாம் என் முதுகுக்கு பின்னால் தானா? திட்ட ஆரம்பித்த போதே கூறியிருக்க வேண்டாம்? அரசியை அழைத்துச் சென்றது நம்பகத்திற்குரிய முரட்டுத்தடியன்தான் என்று. உன் தாமதத்தால் என் கோபம் திசை மாறிவிட்டது. ராகவனிடம் காட்ட வேண்டிய சினத்தை உன்னிடம் காட்டிவிட்டேன் என தவறு செய்யாதவனை திட்டியதோடு நில்லாமல் தான் திட்டியதற்கான பழியையும் திட்டு வாங்கியவன் மீதே சுமத்தினான் அரசன். அரசனின் பேச்சை இடைநிறுத்திய வருணன், என்னை எங்கே பிரபு பேசவிட்டீர்கள்? அகிலனும் ராகவனும் மாளிகைக்குள் நுழைந்த போதே நானும் அவர்களை தொடர்ந்துதான் வந்தேன். மாளிகை வாயிலில் உங்கள் மெய்க்காவலர்கள் நின்று கொண்டு என்னை உள்ளே விட அனுமதி மறுத்தனர். அவர்களை சமாளித்து உள்ளே வந்தால் அறையின் வாயிற்காவலர்கள் மாடிப்படியிலேயே என்னை தடுத்து நிறுத்தினர். அவர்களையும் சமாளித்து அத்துமீறி அறைக்குள் நுழைந்தால் செய்யாத குற்றத்திற்காக காதிலிருந்து குருதி வடியும்படி என்னை தகாத சொற்களால் நிந்திக்கிறீர்கள் என அரசனிடம் வாக்குவாதம் செய்து வந்தவன் ராகவனை திரும்பி பார்த்து முறைத்து பார்வையை அவனிடத்தில் பதித்து வார்த்தைகளை மட்டும் அரசனிடத்தில் தொடுத்து, இந்த முள்ளம்பன்று செய்த குற்றத்திற்காக நான் வசவு வாங்க வேண்டியிருக்கிறது. தவறை செய்துவிட்டு தலையை தொங்க போட்டுக் கொண்டு வருந்துபவன் போல நாடகமாடுகிறான். ஓடிப்போய் என் தங்கை அகல்யாவின் மனதை புண்ணாக்கினான். இப்போது திரும்பி வந்து தங்கள் வாயால் எனக்கு வசவு வாங்கி கொடுத்து என் காதுகளை ரணமாக்குகிறான். புரிவதெல்லாம் கோழைத்தனம். நாமம் மட்டும் வீரத்திருமகன் ராஜாராமனின் நாமம் என ராகவனை இகழ்ந்து வந்தான். அச்சமயம் அகிலன் குறுக்கிட்டு, ராகவன் கோழை என்றால் 2 தினங்களுக்கு முன்பு நடுத்திடலில் வைத்து பெண்ணொருவரின் கையால் கன்னத்தில் அறைப்பட்டாராமே ஒரு மனிதர். அந்த மனிதர் மாவீரரா தளபதி என வருணனை வம்பு கிழித்தான். அகிலன் சீண்டி முடித்த பின்பாக ஆதித்யன் குறுக்கிட்டு, நான் உன்னிடம் முன்பே கூறியிருக்கிறேன் வருணா, என் தங்கை மனைவி இருவரையுமே உனக்கு தங்கை என்கிறாய். முறை ஒத்து வரவில்லை. இருவரில் யாரையாவது ஒருவரை அவ்வாறு குறிப்பிடாதே என அத்தனை முக்கிய ஆலோசனை அங்கு நடைபெற்று வந்த போதும் தான் கோபத்தில் கொந்தளித்து வந்த போதும் வருணனின் வார்த்தைகளை சரி செய்தான் அரசன். வருணன் அழுத்து போனது போல முகபாவனை செய்ய அவனுக்கு பதிலாக அரவிந்தனே அரசனுக்கு மறுமொழி கூறினான். அரசனை நோக்கியவன், அடியேன் இதற்கு விளக்கம் கூற அனுமதிக்க வேண்டும் அரசே. வருணன் அண்ணாதான் முன்பே உரைத்திருக்கிறாரே, தான் பெண் குலத்தின் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருப்பதாகவும் தனது மனைவி ஒருவரை தவிர உலகின் அத்தனை பெண்களும் தனக்கு சகோதரி முறைதான் என்று. அந்த முறையில்தான் தங்கள் தங்கை மனைவி இருவரையுமே தன் தங்கைகளாக வருணன் அண்ணா பாவிக்கிறார் அரசே என்று பதில் கூறி வந்தான். அரவிந்தனின் பதிலை கேட்ட வருணன், சரியாகச் சொன்னாயடா தம்பி. அண்ணனை அருமையாக புரிந்து கொண்டிருப்பவன் நீதான். என் உயர்ந்த பண்புகளை உன் அரசருக்கு புரியவை என்று அரவிந்தனை பாராட்டுவது போல தற்புகழ்ச்சி செய்து கொண்டான். அச்சமயம் அரவிந்தன் இடையிட்டு, ஒரு நிமிடம் அண்ணா, நான் கூற வந்ததை முழுமையாக இன்னும் முடிக்கவில்லை. மொத்தத்தையும் கேட்டுவிட்டு பிறகு என்னை பாராட்டுங்கள் என்று கிண்டலாக வருணனிடம் கேட்டுக்கொள்ள, இதற்கு மேல் என்னடா கூறப்போகிறாய் என்பது போல சந்தேகத்துடன் இளையவனை நோக்கினான் வருணன். அரவிந்தன் தொடர்ந்தான், என் தமையனுக்கு இளவரசி அகல்யா, அரசியார் சுரணிகா மட்டுமில்லாது அதிகாரி வாகினியும் தங்கை முறையில்தான் வருவார் போல அரசே. அதிகாரி தன் பிரபுவை இம்சிக்கும் முன்னாள் காதலரை பழித்திருக்க துடிக்கிறார்.
ஆனால் பிரபு, தாங்கள் அதிகாரியின் பழியுணர்விற்கு தடையாக இருந்து வருகிறீர்கள். ஆதலால் எதிரியின் உடலை வதைத்து அரசர் தங்களின் அதிருப்தியை சம்பாதித்துவிடக் கூடாது என்பதனால் காதலரின் மனதை சிதைத்து அதிகாரி தன் பழியை தீர்த்து கொள்ள திட்டமிடுவார் என்றே தோன்றுகிறது பிரபு. தன் கையே தனக்கு உதவி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். தன் வாயே தனக்கு எதிரி என்று கேள்வியுற்றிருக்கிறீர்களா? அதிகாரியின் கையால் அறைபட்ட மனிதருக்கு தான் இது பொருந்தும். கையால் அறைபட்டு கன்னம் புண்ணானது போல செயலால் தாக்கப்பட்டு கூடிய விரைவில் இவரது மனமும் புண்ணாகும் என்று கருதுகிறேன். எனக்கென்னவோ இது விரைவில் நடக்கும் என்றுதான் தோன்றுகிறது என்று விஷமமாகச் சொல்லி அரவிந்தன் சீண்ட வருணன் பீதிக்குள்ளானான். வருணன் உண்மையில் மிரண்டு போய், அட துரோகி, அவளுக்கே அந்த எண்ணம் இல்லை என்றால் கூட நீ யோசனை கொடுப்பாய் போலவே. பல நாட்களுக்கு முன்னால் கிளம்பிச் சென்ற அகிலனை இப்போதுதானே இடா நீ சந்தித்தாய். இருந்தும் 3 நாட்களுக்கு முன் நடந்த செய்தி அவனுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது எனில், திரளில் குதிரையிலிருந்து இறங்கி அவனை இந்த மாளிகைக்கு அழைத்து வந்த சிறிய இடைவெளியில் என் கதை முழுவதையும் ஒப்பித்திருக்கிறாய். இது ஒரு இளவரசன், வருங்கால அரசன் செய்யும் செயலாடா என்று அரவிந்தனை நொந்து கொண்டவன் பின் அரசனின் புறமாக திரும்பி அவனை மஞ்சத்தில் அமரச் செய்து, பிரபு, நீங்கள் விசாரணை தொடருங்கள். ராகவன் என்கின்ற இந்த குற்றவாளியை விசாரிக்க அழைத்து வந்தால் இந்த 2 தடிமாடுகளும் என்னை விமர்சித்து வேதனைக்குட்படுத்தி வருகின்றன. இடைவெளி கொடுக்காமல் நீங்கள் இந்த கைவனை விசாரியுங்கள் பிரபு என்று அரசனிடம் கோரிக்கை விடுத்தான். ஆதித்யன் வெறுப்போடு அவனை முறைத்து, அதைத்தானேடா செய்து கொண்டிருந்தேன். காய்ந்த மாடு கட்டை அவிழ்த்துக் கொண்டு தாவி வந்தார் போல கதவை திறந்து கொண்டு நீதானேடா உள்ளே வந்து என் விசாரணைக்கு இடையூறு செய்தாய். இப்போது பேச்சுவார்த்தையை தொடரச் சொல்லி எனக்கு உத்தரவு போடுகிறாய். இங்கே விசாரணை முடியும் வரையில் உன் வாய் திறக்கப்படவே கூடாது. அமைதியாக வேடிக்கை பார்க்க மட்டும் செய் என எச்சரிக்கும் குரலில் கட்டளையிட்டான் வருணனுக்கு. சரியென தலையாட்டிய வருணன் நல்லவன் போலவும், அரசனின் குறுக்கு விசாரணையில் குறுக்கே நுழைந்து கெடுக்க மாட்டாதவன் போலவும் வாய்க்கு குறுக்கே விரலை வைத்துக் கொண்டு வதனத்தை பாவமாக வைத்துக் கொண்டபடி தலையை தொங்க போட்டுக் கொண்டான். வருணன் வாயை மூடிக்கொண்டவுடன் ராகவனை பார்த்து பேசச் சொல்லி ஆதித்யன் தலையசைத்தான். ராகவன் நெருங்கி வந்து மஞ்சத்தில் அமர்ந்திருந்த அரசனின் முன்பு மண்டியிட்டு, நான் செய்தது பெரிய குற்றம் அரசே. வாழ்வு கொடுத்து தங்களை அவமதிப்பது போல் அனுமதி பெறாமல் சென்றிருக்க கூடாது. என் தவறை நானாகவே எடுத்து கூறி தங்களிடம் மன்னிப்பு கோரியிருக்க வேண்டும் என்று தன் தவறை தானே எடுத்து கூறி வந்தான். அச்சமயம் வருணன் தன் வாயிலிருந்து விரலை அகற்றி, எருமையே, அரசரை நீ அவமதித்துச் சென்றது குற்றம் என்றும் நேர்ந்தவற்றை உன் வாய்ப்பட நீயாகவே விளக்கியிருக்க வேண்டும் என்பதும் எங்களுக்கே தெரியுமடா. ஏன் அதை செய்தாய் என்று கூறு. வீணாக பேச்சை வளர்க்காதே என்று ராகவனை கடிந்து கொண்டான். பேச்சில் குறுக்கிட்ட வருணனை அரசன் அனல் பொங்க முறைக்க, வருணன் தவறிழைத்து விட்டோமே என்ற முகபாவத்தோடு அரசனுக்கு நேராக நின்றிருந்தவன் அமர்ந்திருந்த அவனுக்கு முதுகை காட்டிக் கொண்டு அரசனின் அருகிலேயே வந்து நின்று கொண்டு பழையபடி வாயில் கை வைத்துக் கொண்டான். அரசனின் கண்கள் கொடுத்த கட்டளைக்கு இணங்க ராகவன் மறுபடியும் பேச்சை தொடர்ந்தான். இளவரசியை காதலிக்க துவங்கிய போது அவர் தங்கள் தங்கை என்பதை நான் அறிந்திருக்கவில்லை அரசே. அதுபோல நம்பி காதலித்தவரை கைவிடும் எண்ணமும் எனக்கு இல்லை என்று தன்னிலை விளக்கம் கொடுத்து வந்தான். மறுபடியும் வருணன் குறுக்கிட்டு, எண்ணமில்லை என்றால் எதற்கடா சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போனாய்? முன்பே தங்கை என்று தெரிந்திருந்தால் முன்னதாகவே ஓடிப்போயிருப்பாயோ? காதலித்தவளை கைவிட்டுச் செல்வது தவறான செயலாகப்படவில்லை. செய்த குற்றத்தை நியாயப்படுத்தி பேசுகிறாயா என்று ராகவனை மிரட்டினான். ஆதித்யன் அளவு கடந்த கோபத்தில் முதுகை காட்டி நின்ற வருணனை வெறித்துக் கொண்டிருந்தான். அரசன் தன்னை எரித்து விடுவது போன்று முறைப்பதை முன்னால் நின்று கொண்டிருந்த அகிலன் மற்றும் ராகவனின் வதனங்களில் தெரிந்த குறுநகையை வைத்தே உணர்ந்து கொண்டான் வருணன். இதற்கு மேல் வம்பே வேண்டாம் என்பது போல அகிலனின் தோளில் இருந்த வஸ்திரத்தை உருவி தன் வாயில் கட்டிக்கொண்டு அரசனை திரும்பி பார்த்து, இனி நான் பேசவே மாட்டேன் என்பது போல கண்களை அகல விரித்து தலையாட்டினான் வருணன். ஆதித்யன் வருணனை பார்த்தபடி கோபத்தோடு பெருமூச்சு விட்டு மற்றும் ஒரு முறை ராகவனை நோக்கினான். ராகவன் அரசனின் உத்தரவை புரிந்து கொண்டு திரும்பவும் பேச்சை தொடர்ந்தான். நாடிழந்த நான் சக்கரவர்த்தியின் தங்கையை நிமிர்ந்து பார்க்க கூட தகுதியில்லாதவன் அரசே. இருந்தும் தேவியை நான் காதலித்து பெரும் தவறிழைத்து விட்டேன். சத்தியமாக சொல்கிறேன் பிரபு, அகல்யா தேவி ராஜ்யத்தின் இளவரசி என்று நான் முன்னரே அறிந்திருந்தால் அவரை திரும்பி பார்த்திருக்க கூட மாட்டேன். நாடோடினான் நாடாளுபவரின் தங்கையை நாடிச் செல்வது தகாத செயல் என்றுதான் ஓடிச் சென்று விட்டேன் பிரபு என்று வருந்தி புலம்பினான். வாயை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வருணன் எவ்வளவோ முயன்றும் அவனால் அது முடியவில்லை. வாயிலிருந்த வஸ்திரக்கட்டை அகற்றிக் கொண்டவன், ஓ, சக்கரவர்த்தியின் தங்கை என்று தெரிந்த பின்புதான் அகல்யாவை நீ காதலித்தது தகாத செயல் என்றும்
நீ நாடிழந்த நாடோடி என்பதையும் உணர்ந்தாயா? அதற்கு முன்னால் அவள் மித்ரவிந்தாவின் ராணி என்று அறிந்திருந்த போது அவளுடன் உனக்கு 10 பொருத்தமும் கச்சிதமாக பொருந்தியதாக உணர்ந்தாயோ? யாரையடா ஏமாற்ற பார்க்கிறாய், கபடதாரி என்றெல்லாம் குற்ற உணர்ச்சியோடு ஆதங்கப்பட்டு வந்த ராகவனை திட்டித் தீர்த்தான் வருணன். இந்த முறை பொறுமையை அடியோடு துறந்த ஆதித்யன் தனக்கு முன்னால் நின்றிருந்த வருணனின் பின்னங்காலில் ஓங்கி உதை கொடுத்து அவனை தானாக மண்டியிடச் செய்து வாயிலிருந்து அகற்றப்பட்டு கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த வஸ்திரத்தை உருவி வருணனின் கைகளை பின்புறமாக இழுத்து கரங்கள் இரண்டையும் வலுவாக கட்டினான். வருணன் வியந்து போய், இந்த கட்டை போட எப்போது தாங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? இது எனது தனித்துவமான கட்டு அல்லவா? இதை கற்றுக் கொடுத்தது அரசியார் நீலாதேவியாக இருந்தாலும் இந்த கட்டுக்கு வருணன் கட்டு என்று என் பெயர்தான் சூட்டப்பட்டிருக்கிறது. நானும் தேவியாரும் மட்டுமே அறிந்து கொண்ட அதிசய வித்தையை 3ஆம் மனிதர் தாங்கள் எவ்வாறு எப்போது கற்றுக்கொண்டீர்கள், அதுவும் எங்கள் அனுமதி இல்லாமல் என்று வியப்போடு குற்றம் சுமத்துவது போன்று கேள்வி எழுப்பினான். ஆதித்யன் இளக்காரமாக, யாரடா 3ஆம் மனிதன்? என் தாய்க்கு நீ முதல் மனிதன், நான் 3ஆம் மனிதனா? அதைவிடு, உன் மூளைக்கே இந்த கட்டின் சூட்சமம் எட்டி இருக்கிறது என்றால் என் புத்தி அல்லது பதியாமலா போகும்? இத்தனை காலமும் இதனை கற்றுக்கொள்வதில் சிரத்தை காட்டவில்லை நான். ஆகையால் உனக்கே இந்த வித்தை புகழ் சேர்க்கட்டும் என்று பெருந்தன்மையோடு விட்டிருந்தேன். முன்பொரு முறை சந்திரபுரியில் என்னை நாற்காலியோடு சேர்த்து பிணைத்து வைத்தாயே, அப்போது நான் இருந்த குழப்பமான மனநிலையில் நீ கட்டுப்போடும் முறையை கவனிக்காமல் விட்டுவிட்டேன். ஆனால் அன்றைக்கு கானகத்தில் என்னை பிணைத்தாயே, அன்றைக்கு தெளிவாக கற்றுக்கொண்டேன் இந்த கலையை. 3 நாட்களாக கைதி போல அறைக்குள் அடைப்பட்டு பொழுது போகாமல் தவித்தேன் அல்லவா? அப்போதெல்லாம் இந்த கட்டை போட்டு போட்டு அவிழ்த்து நன்கு பழகிக் கொண்டேன். விளக்கம் போதுமா என கேட்டு வந்தவன் விசாரணைக்கு தொந்தரவு கொடுத்து வந்தவனை பின்னால் வளைத்து அவனை தன் மீது சாய்த்துக் கொண்டு கைவளைவில் அவனது கழுத்தை நிறுத்து பிடித்து வாய்ப்பேசி தொல்லைகள் கொடுத்து வந்த வருணனின் வாயில் தனது அதிசய குறுங்கத்தியை செருகி, இனியொரு முறை இடையூறு செய்தாயானால் இந்த கத்தி உன் வாயை பதம் பார்த்துவிடும். உன் குருதியை காண வாகினி துடித்துக் கொண்டிருக்கிறாள். என் மகிழ்ச்சிக்காக எவ்வளவோ சேவைகள் புரிந்து வந்த அவளை மகிழ்விப்பதற்காக உன் நாவை துண்டாக்கி குருதி வடியும் உன் நாவை அவளுக்கே பரிசளித்து விடுவேன். என் அதிகாரியை மனம் கலங்கச் செய்த உன்னை உண்மையிலேயே ரணமாக்கி விடுவேன் வருணா, ஜாக்கிரதை என மிரட்டினான். வருணனால் பேச மட்டுமல்ல, காலங்குலத்திற்கும் கம்மியாக கூட வாயை அசைக்க முடியவில்லை. வாயை என்ன, உடலை கூட சிறிதும் அசைக்க முடியவில்லை அவனால். சிறிது அசைந்தாலும் கத்தியின் கூர்முனை அவனது வாயை கீறிவிடுவது போன்ற நிலையில்தான் அதனை வாயில் செருகியிருந்தான் அரசன். வருணனுக்கு எச்சில் விழுங்க முடியவில்லை. மூச்சு முட்டியது, குமுட்டிக் கொண்டு வந்தது. ஏனடா அடம்பிடித்து உள்ளே நுழைந்தோம், ஏனடா அரசனை வெம்பிழுத்தோம் என்று மனதினுள் தன்னைத்தானே நிந்தித்து வந்தான் வருணன். கணங்கள் கடந்தன. ராகவன் தன் வாதங்களையெல்லாம் வைத்து முடித்து அரசனின் பாதத்தில் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரி முடித்தான். அப்போதும் வருணனின் வாயிலிருந்து கத்தியை அகற்றவில்லை அரசன். கையை நகர்த்தாமலேயே ராகவனிடம், என்னிடம் விளக்கம் கொடுத்து என் மன்னிப்பை நீ பெறுவது முக்கியமில்லை ராகவா. என் தங்கையின் மனம் நிம்மதியுறும்படியாக அவளிடம் நீ மன்னிப்பை பெறுதல் வேண்டும். இப்போதே அவளை சந்திக்கச் செல். என் தங்கையின் கண்ணீரை காணும் தைரியம் எனக்கில்லை. ராஜ்யத்தின் இளவரசியான என் அத்தை உத்திரையை சாதாரண அதிகாரியின் மகனுக்கு தான் திருமணம் செய்து கொடுத்தார் என் தந்தை. ஆகையால் அந்தஸ்து பார்க்காமல் திருமணம் செய்து வைப்பது என் நாட்டில் புதிதல்ல. உன் மனோதரத்தை சோதித்தறியவும் காதலில் உன் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ளவும் தான் அன்று அரசவையில் எனது தங்கையை பெரிய ராஜ்யத்தின் உரிமையாளனுக்கு மணமுடித்து வைப்பதாக அறிவித்தேன். அவளுக்கு சுயம்வரம் நடத்திவிருப்பதாக நான் அறிவித்தது பொய்யாக இருக்கலாம். ஆனால் என் தங்கையை செல்வாக்குடன் வாழ வைக்க அவளுக்கு கணவனாக வரப்போகும் உன்னை ஒரு நாட்டின் அரசனாக்கி எனது தங்கையை உன்னுடன் அரியணையில் அமர வைப்பேன். எனக்கு தேவை என் தங்கையின் மகிழ்ச்சி ஒன்றே. அதற்காக எத்தனை நாட்டை வேண்டுமானாலும் போர் தொடுத்து கைப்பற்றி நான் வெற்றி கொண்ட நாடுகளை அவளுக்கு அடிமையாக்குவேன். என் மீது அன்பை கொட்டி கொடுத்து எனக்கு சேவகம் செய்து வந்த வருணனுக்கும் வாகினிக்கும் ஒரு சிற்றரசை பரிசளித்து அவர்களை அரியணை ஏற்ற முடிவெடுத்திருந்தவன் நான். அப்படிப்பட்டவன் என் சொந்த தங்கை கலங்க விட்டு விடுவேனா என்ன? அவளது கௌரவத்திற்காக அவள் கை காட்டும் நாடுகளையெல்லாம் கைப்பற்றி அவளிடம் பணிய வைப்பேன். அவள் காதலிக்கும் முன்னை அந்நாடுகளுக்கெல்லாம் அரசனாக்குவேன். ஆகையினால் என் தங்கையிடம் சென்று அவள் மனம் குளிரும்படியாக பேசு. அவளை கைவிடப் போவதில்லை என்று உறுதிமொழி கொடு. என் அறிவிப்பால் தான் பயந்து ஓடிச் சென்றதாக தெரிவி. வேண்டுமாயின் நான் தான் உன்னை நாடு கடத்தியதாக அவளை நம்பவை. அவளுக்கு உன்மீது கோபம் வரக்கூடாது. உன்மீது கோபம் வந்தால் அவளுக்கு தன் மீதும் கோபம் வரும்.
நம்பத்தகாத ஆண்மகன் ஒருவனை தான் நம்பி ஏமாந்து விட்டதாக அவள் மனம் வருந்தும். அத்துடன் அண்ணன் என்னை கொடியவன் என சந்தேகித்து அன்பு காட்டாமல் போய்விட்டதை எண்ணி அவள் நெஞ்சம் வேதனையுறும். ஆகையால் அவளை பொறுத்தவரையில் எப்போதும் போல் நானே கெட்டவனாக இருந்து கொள்கிறேன். கொடுங்கோலன் என்னை வெறுத்து காதலன் உன்மீது பாசத்தை காட்டட்டும். அவள் விதியின் சதியால் உறவுகள் இருந்தும் அனாதையாக வாழ்ந்து வந்தவள் அவள். இப்போது அதே விதியின் விளையாட்டால் அன்பு கொண்டுள்ள அண்ணன் என்னை புரிந்து கொள்ளாமல் அநியாயக்காரன் என்று எண்ணி வந்ததை உணர்ந்து அவள் கவலையுறுவாள். அப்படி நடந்துவிடவே கூடாது ராகவா. இனியொரு முறை நாட்டை விட்டு ஓடிச் செல்லும் கோழைத்தனத்தை புரியாதே. எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியத்தோடு எதிர்கொள். என் தங்கையை சமாதானம் செய்து உன் காதலை மீண்டும் தொடர முயற்சி செய். சென்று இப்போதே அவளை சந்தித்து விட்டு வா என உத்தரவிட்டு ராகவனை அனுப்பி வைத்தான். அரசனின் பேச்சு அகிலனுக்கும் அரவிந்தனுக்கும் வருத்தம் அளித்தது. ராகவனை நல்லவனாக காட்ட அரசன் தன்னை தீயவனாக காட்டிக்கொள்ள வேண்டுமா என்ற கவலை அவர்களுக்குள் இருந்து வந்தது. மற்ற மூவரையும் அனுப்பி வைத்த ஆதித்யன் வருணனை மட்டும் கைச்சிறையிலிருந்து விடுவிக்காமல் இருந்தான். மற்றவர்கள் வெளியே சென்று கதவு மூடப்பட்ட பிறகு வருணனுக்கு கத்தி முனையிலிருந்து விடுதலை கொடுத்த ஆதித்யன் இளையவனை தன்புறமாக திரும்பச் செய்து, உன் வாய்தான் உனக்கு எதிரியாக மாறுகிறதடா. நானும் பேச்சை குறைக்கச் சொல்லி உன்னை பலமுறை எச்சரித்து விட்டேன். நீ கேட்க மறுக்கிறாய். வாகினியிடம் வாய்ப்பேசி அவள் ஆவேசத்தை கிளறியிருக்கிறாய். என் காலை கிழித்ததற்கு என் வீரர்கள் உன் மீது கொலை செய்யும் கோபத்தில் இருக்கிறார்கள். நானும் என்னவர்களிடமிருந்து உன் உயிரை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து போராடி வருகிறேன். ஆனால் நீ வலிய சென்று வம்பை விலைக்கு வாங்கி எல்லோரின் கோபத்தையும் கிளறிவிட்டுக் கொண்டிருக்கிறாய். போதும் வருணா உன் விளையாட்டு. அனைத்தையும் விட்டுவிட்டு ஒழுங்காக நடந்து கொள். உனக்கு தேவை பழி தீர்ப்பதுதானே, அதை மட்டும் செய். அதில் மட்டும் கவனம் செலுத்து. அதை விடுத்து உன் உயிருக்கு பாதகம் விளையக்கூடிய செயல்களில் ஒருபோதும் ஈடுபடாதே என்று அதட்டும் தொனியில் கடுமை கலந்து எச்சரித்து வந்தவன் பின்பு குரலை தனித்து இளையவனின் சிரத்தில் கை வைத்து, நீ கஷ்டப்படுவதைக் காண என் மனம் இடம் கொடாதடா. உன் உடலில் குருதியைக் காணும் தைரியம் எனக்கு இல்லை. வாகினி உட்பட என் நலன் விரும்பிகள் அனைவரும் உனது எந்த முடிவை காண துடித்து வருகிறார்களோ அதை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதடா. என் அறிவுரையை கேள்வருணா. நீ பழியுணர்வை கைவிட்டு என்னுடன் இணைந்து விடு என்று பாசமாக கேட்டு வந்தான். ஆதித்யனின் கரத்தை தன் சிரத்தில் இருந்து அகற்றி மண்டியிட்ட நிலையிலிருந்து எழுந்து தனது ஆடையில் தூசியை தட்டுவது போன்று, வருணன், என்னால் ஆகக்கூடிய உபகாரம் எதையாவது கேட்டீர்கள் என்றால் வளர்த்த பாசத்துக்காக அதை செய்வேன். ஆனால் அதிரடியாக இப்படி ஒரு உதவியை கேட்டால் எங்கிருந்து செய்வேன் நான்? வருணன் பின்வாங்குபவன் அல்ல பிரபு, கொள்கை வீரன். என் சபதத்திலிருந்தும் எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்தும் என்னை நம்பியவர்களுக்கு நான் கொடுத்துள்ள வாக்கிலிருந்தும் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். என் சபதங்களை தாங்கள் மறந்திருந்தால் அதை மறுபடியும் நினைவூட்டுகிறேன். விரைவில் யுத்தம் நடக்கும். அதில் தங்கள் எதிரியாக நான் வந்து நின்று தங்களுடன் தொந்த யுத்தம் புரிவேன். தங்களை மண்டியிடச் செய்வேன். அதற்கு முன்பாக தங்கள் மகனை கடத்திச் செல்வேன். இவையெல்லாம் நடந்தே தீரும். இதனை நடத்தாவிட்டால் என் பெயர் வருணன் அல்ல என மற்றுமொரு முறை சவால் விடுத்து அரசனின் எதிர்வினையை எதிர்பார்க்காமல் அரைக்கதவை திறந்து வெளியேறினான். வருணனை வாயிலில் கண்ட மெய்க்காவலர்கள் குதித்துப் போய் நின்றிருந்தனர். அதற்கான காரணத்தை வீரர்களிடமே கேட்டான் வருணன். அரைக்கதவை முழுமையாக மூடாமல் நாங்கள் பேசுவதை ஒட்டு கேட்டு வந்துள்ளீர்கள். அரசரின் உரையாடலை ரகசியமாக செவிமடுத்ததே பெருங்குற்றம். இதில் முறைப்பு வேறு, தடியர்களே என தன் வீரர்களை திட்டிக்கொண்டே படியிறங்கி கீழ்த்தளத்திற்கு சென்றவன் வெளிக்கூடத்தை கடந்து அரண்மனையின் வெளிவாயிலை அடைந்தான். அங்கே சூழ்ந்து நின்றபடி வெறுத்துக் கொண்டிருந்த வீரர்களிடம், எங்கேடா என் ஆயுதங்கள்? உங்கள் புதுத்தளபதி ராகவனை அரசர் தாக்கிவிடக்கூடாதே என்ற அக்கறையில்தான் பதறியடித்துக் கொண்டு உள்ளே சென்றேன். அப்போதும் நீங்கள் என் ஆயுதங்களை பறித்துவிட்டுதான் உள்ளே அனுப்புகிறீர்கள். உங்கள் அரசரால் யாருக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை. உங்கள் அரசருக்கு மட்டும் எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக்கூடாது, அப்படித்தானே? சுயநலக்காரர்களா? உங்கள் அரசரின் பழியை தீர்த்து கொண்ட பின்பாக உங்களுக்கும் சேர்த்து பாடம் புகட்டுகிறேனடா. ஏதோ அண்ணன் தம்பியாக பழகியாயிற்றே, உங்களையெல்லாம் மன்னித்து விடலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு தொடர்ந்து கொடுத்து வரும் உபத்திரவங்களுக்கு உங்களை பழி தீர்க்காவிட்டால் என் மனம் நிம்மதியுறாது என கருதியபடி வீரர்களிடமிருந்து தன் ஆயுதங்களை பறித்துக் கொண்டு ஆவேசத்துடன் வேகமாக நடைபோட்டுச் சென்றான் வருணன்.